அண்மைச் செய்தி. 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் வஞ்சங்களை திறமையாக கையாண்டு வளர்ச்சியில் தமிழ்நாடு சாதனை தெரிவித்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இடைக்கால பட்ஜெட் 5 ஆண்டு சாதனை தொகுப்பு என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் இன்று இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவிலே இடைக்கால பட்ஜெட் தொடர்பான பல்வேறு அம்சங்களை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மத்திய அரசினுடைய ஓர வஞ்சனைகளை மீறி அவர்களுடைய வஞ்சகங்களை திறமையாக கையாண்டு வளர்ச்சியில் சாதனை படைத்திருக்கும் 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றோம் என்று முதலமைச்சர் திமுக தலைமையிலான ஆட்சி குறித்தும் இன்றைய இடைக்கால நிதிநிலை அறிக்கை தொடர்பாகவும் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கின்றார். வரும் ஜூலை மாதம் திராவிட மாடல் 2.0 புதிய அறிவிப்புகளுடன் இன்னும் பிரம்மாண்டமான சாதனைகளுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வோம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி இன்று வெளியிடப்பட்டது இடைக்கால நிதிநிலை அறிக்கை தான். ஜூலை மாதம் தான் முழுமையான நிதிநிலை அறிக்கையை புதிய அரசு தாக்கல் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் திராவிட மாடல் 2.0 புதிய அறிவிப்புகளுடன் இன்னும் பிரம்மாண்டமான சாதனைகளுக்கு அடித்தளமிடக்கூடிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வோம் என்று முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளில் சிலவற்றையும் மத்திய பாஜக அரசு செய்து வரக்கூடிய ஓர வஞ்சனைகளில் சிலவற்றையும் உங்களுடைய பார்வைக்கு பகிர்கின்றேன் என்று குறிப்பிட்டு தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசினுடைய வஞ்சகங்களை திறமையாக கையாண்டு வளர்ச்சியிலே தமிழ்நாடு சாதனை படைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் வளர்ச்சி தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கான மாடல் என்று அனைவரும் பாராட்டிடும் 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்திருப்பதாக தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய அரசு கடுமையான ஓர வஞ்சனைகளை செய்து வரக்கூடிய சூழ்நிலையிலும் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் என்பதை நினைவூட்டக்கூடிய விதமாக இந்த நிதிநிலை அறிக்கை இருப்பதாக குறிப்பிடக்கூடிய விதமாக மத்திய அரசினுடைய ஓர வஞ்சனைகளை மீறி அவர்களுடைய வஞ்சகங்களை திறமையாக கையாண்டு வளர்ச்சியிலே சாதனை படைத்திருக்கும் 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றோம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இடைக்கால பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.